இன்னைக்கு நான் பார்க்க போகிற படத்தோட பேர் த கியூர். இப்போ தான் ரீசெண்டாக 2026 ரிலீஸ் ஆன படம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஊர் உலகத்தில் எவ்வளோ பிளட் பேங்க்கு, பிளட் குரூப்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏன் இன்னும் கொஞ்சம் ரேராக போனோம் அப்படின்னா ஓ நெகட்டிவ், பாம்பே பிளட் குரூப் வரைக்கும் கூட கேள்விப்பட்டிருப்போம். இவ்வளோ ஏன் எனக்கே ஓ நெகட்டிவ் தான். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரேராக இங்கே கோல்டன் பிளட் குரூப் அப்படின்னு ஒன்று சொல்கிறானுங்க. இவ்வளோ ரேராக கிடைக்கிற அந்த பிளட்டை இவனுக்கு எங்கேருந்து எடுக்கிறானுங்க, அதை ஸ்டோர் பண்ணி வச்சு இவனு என்ன பண்ணுறானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ அப்படி என்ன பண்ணுறானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான படம் தான் சொல்லணும். ஸோ கதை போகிற போக்கில் இவனுக்கு கொடுக்குற ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை போட்டுட்டு அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன குழந்தைய 2 பேர் புதுசாக தத்தெடுத்து ஒரு புது இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வர இடம் பார்த்தீங்க அப்படின்னா பீச்சு, காடு, மலைன்னு பார்க்குறக்கு ரொம்ப நேச்சுரலாக அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கு காட்டிகிட்டே அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அங்கேருந்து கட் பண்ணி அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ அந்த குழந்தை வளர்ந்து இப்போ பெரிய பொண்ணாயிருச்சு. அந்த பொண்ணுக்கு இப்போ 16வது பர்த்டேவும் கொண்டாடுறாங்க. ஸோ இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளோட அப்பா ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, அவங்க அம்மாவும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே ரிச்சாக வளர்ந்த பொண்ணு தான் இவளோட பர்த்டேக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு செலிபிரிட்டியை வீடியோ காலில் பேச வைக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா அவ்வளோ செல்வாக்கான ஆள் தான். ஆனால் இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தவங்க கூட கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இவளுக்கு ரொம்பவே ரேரான டிசீஸ் ஒன்று இருக்குது. அதோட பேர் லூப்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யும், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வேலை செய்யும் இல்லையா. அந்த மாதிரி இவளோட உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே அது வெளியிலிருந்து வர்ற நோயை எதிர்த்து சண்டை போடாமல் இவளோட உடம்பையே பாதிக்குமாமா. அதனாலேயே வெளியில் விட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன கிருமி இவளோட உடம்புக்குள்ளே வந்தாலும் இவளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றதுனால வெளியவே விடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலே இவளுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, வெளியில் போய் மற்றவங்களோட பழகிற வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை. ஸோ இவளுக்கு இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால இவ ஏகப்பட்ட மாத்திரையை ரெகுலராக சாப்பிட வேண்டியது இருக்குது. கணக்கே கிடையாது, அத்தனை மாத்திரை இவ சாப்பிட்டு ஆகணும். அப்போ தான் அவளோட உடம்பை கொஞ்சமாச்சும் நார்மலாக வச்சுக்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. இத்தனை வருஷம் பரவாயில்ல, ஆனால் இப்போ கொஞ்சம் வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டா இல்லையா. அதுவும் 16 வயது நிலை அப்படிங்கிறதுனால அந்த கூகுள் கிட்ட போய் எப்படி புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குறா. அதுவும் என்னென்னவோ சொல்லுது. இதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி அதை மூடி வச்சிடறா. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவை காட்டுறாங்க. ரொம்பவே பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் ஸ்விம்மிங் பூலில் இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு நார்மலாக உள்ளே போய் மூச்சு அடக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பொண்ணும் ட்ரை பண்ணுறா. ஒரு கட்டத்தில் அவளோட கான்சியஸ்னஸ் எங்கேயோ போய் கனவுல யாரோ ஒரு டாக்டர்லாம் வரான். ஸோ இப்படி இருந்த பொண்ணுக்கு திடீர்னு அந்த தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியாமல் ரொம்பவே திணற ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்தில் எப்படியோ சமாளித்து மேலே வர அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க. உன்னோட லிமிட் உனக்கு தெரியாதா, உன்னோட உடம்போட கண்டிஷன் உனக்கு தெரியாதா, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறமா அங்கேருந்து கட் பண்ணோம் அப்படின்னா இவளோட அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஐலாண்டே உருவாக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்பவே நேச்சுரலாக மனுஷங்க வாழ்றதுக்கு எல்லா விதத்துலையும் வசதியான ஒரு ஐலாண்டே ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அங்கே இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட கஷ்டப்படுற குழந்தைகள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் பத்திரமா வச்சு பார்த்துக்கலாம், அவங்களுக்கு ஒரு நல்ல கண்டிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட எல்லாம் டொனேஷன் வாங்கி இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்கு டொனேட் பண்ணுறதுக்காகவும் இந்த பொண்ணை பார்க்கறதுக்காகவும் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. வந்ததில் 2 பேர் அந்த பொண்ணை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அந்த பொண்ணு இங்கே கீழே வந்தால் அவளுக்கு நிறைய ஜெர்ம்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணும், அவளுக்கு சேஃப் கிடையாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு மேலே உட்காந்து அந்த செக்யூரிட்டி ரூமில் கேமராவில் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படி இவ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வெளியே பீச் ஒன்று இருக்கும். அந்த பீச் பக்கம் நிறைய பசங்க பொண்ணுங்களாக இருக்கிறத இவ கேமராவில் பார்க்குறா. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கும் செக்யூரிட்டியும் தெரியாமல் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போயிட்டு வரலாம், நிறைய பசங்க பொண்ணுங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கிளம்பி அங்கே போகிறா. யாருக்கும் தெரியாமல் ஒரு வழியாக அந்த பீச்சுக்கு வந்து சேர்ந்துடுறா. ஸோ அவனுங்களோ இந்த பொண்ணை பெருசாக கண்டுகிட்ட மாதிரி தெரியல, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. பத்தாவதுக்கு அந்த பொண்ணை கிண்டல் பண்ணுற மாதிரி வேறு பேசுகிறானுங்க. ஸோ அப்போ தான் அங்கே ஒரு பொண்ணு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தவ உனக்கு பேர் வேணுமா அப்படின்னு கேட்குறா. ஸோ இவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில். இவளோட பேர் ப்ரூக். இவ்வளோ அந்த பொண்ணோட சேர்ந்து பியரை குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக செக்யூரிட்டி 2 பேர் இங்கே வந்துடுறானுங்க. வீட்டில் அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனால் அவளுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்யூரிட்டியை தேட சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. வந்தவனையும் அலேக்கா நம்ம ஹீரோயினை மட்டும் இல்லாமல் கூட இருந்த அந்த ப்ரூக்குன்ற பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா முன்னாடி நிற்க வச்சிடறானுங்க. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக திட்டு விழுகுது எதுக்கு வெளியே போனோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்டை அவளோட வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ இருந்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இதை அவங்க அப்பா நோட் பண்ணுறாரு. நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. இது நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் இவர் தான் பேசி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்போ கூட அந்த பொண்ணுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் யூரின் டெஸ்ட்டில் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோயின் கிட்ட பழக விடுறாங்க. இதுக்காக அந்த பொண்ணுக்கு காசுமே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த டிசீஸ் இருக்கிறதுனால மண்டையில் ஒரு
குல்லா மாதிரி போட்டுட்டு தான் இருப்பாங்க எப்போவுமே. ஸோ இதை நோட் பண்ண அந்த பொண்ணு இவளுக்காக விக் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து அவளை ரொம்பவே அழகாக மாத்துறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் படம் பார்க்கறது ஜாலியாக ஃபன் பண்ணுறதுன்னு சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறா, அவங்க அம்மா ரஷ்யனா அப்படின்னு. இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரஷ்யன் பாஷையெல்லாம் பேசுகிறாங்களே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா அம்மா பற்றி சொல்கிறா. எங்கள் அப்பா இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, அது மட்டும் கிடையாது எங்கள் அம்மாவுக்கு 6 லாங்குவேஜ் பேச தெரியும், அவங்க ஏதோ பயோடெக்னாலஜி கம்பெனியில் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணோட வீட்டை காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு தம்பியா அண்ணனான்னு தெரியல, ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்கான். அவனால் நடக்க முடியாது போல் வீல் சேர்லேயே தான் உட்காந்துருக்கான். இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பாருங்களேன். நம்ம ஹீரோனோட வீட்டில் நிறைய டேப்லெட்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் யாருக்கும் தெரியாமல் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கா. இதை கொண்டு போய் வெளியில் விற்று காசு பார்த்து அதில் கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த டேப்லெட்டில் ஒரு டேப்லெட்டை அந்த பையன் எடுத்து சாப்பிட பார்க்குறான். அவனை சாப்பிட விடாமல் இதெல்லாத்தையும் விற்றா தான் நம்மளுக்கு காசு அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கி வச்சுக்கிறான். இருந்தாலும் அவளுக்கு தெரியாமல் ஒரு மாத்திரை எடுத்து அவன் சாப்பிட்றான். ஸோ நம்ம ஹீரோயின் நைட்டு தூங்கும்போது அவளுக்கு மறுபடியும் அந்த கனவு வருது. கனவுல அந்த டாக்டர் வரான். இவ பயந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சிடறா. ஸோ அதுக்கப்புறம் தூக்கம் வராமல் நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணுறா. இவளோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பையன் அந்த மாத்திரையை சாப்பிட்டான்ல, அவனுக்கு அது ஒத்துக்கலை போல் நல்லா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கூட அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கேமராவில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா இப்போ கூட கோவப்படுறா. இதை நம்ம எப்பயே நிறுத்தி ஆகணும், இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா சரிப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவங்க அப்பா தான் மறுபடியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாகாது, விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ அந்த பொண்ணு வெளியில் போனால் தானே பிரச்சனை, இவ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட இவளை ஏன் இவ்வளோ ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறானுங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா ஒரு நாள் நம்ம ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோனோட வீட்டில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு சீடியெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா மொதல் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரப்போ அதை வீடியோ டேப் பண்ணியிருப்பாங்க, அதை தான் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கூட அப்போல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், இப்போ இருக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னோட நோயை பற்றி நான் தேடி பார்த்தேன், அது பொதுவாக 16 வயசுலேருந்து 44 வயசுக்குள்ளே இருக்கிற ஆளுங்களுக்கு தான் வருமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் 6 வயசில் இருக்கும்போது அவளுக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்திருக்காரு. நான் எவ்வளோ லக்கி பார்த்தியா, எனக்கு 6 வயசுலேயே இந்த நோய் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சோகமாக சொல்கிறா. அப்போ அந்த வீடியோவில் நம்ம ஹீரோயினோட அம்மாவை நம்ம ஃப்ரெண்டு பார்க்குறா. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவா, ஆனால் அவங்க பார்க்கறதுக்கு அப்படியே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்க அப்பா ரொம்பவே ஒர்க் அவுட்லாம் பண்ணி உடம்பை ரொம்பவே ஃபிட்டாக வச்சுக்குவார் அப்படின்னு. அதே தான் நம்ம ஹீரோயினும் சொல்கிறா. எங்கள் அம்மா அவங்களோட உடம்பை எப்போவுமே ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்குவாங்க, ஹெல்த்தியாக பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினை பார்த்து உங்கள் அப்பா அம்மா நடந்துக்கிறது உனக்கு வித்தியாசமாக தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவங்க உன்னை இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிறது எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக தெரியுது, அதே நேரத்தில் ரொம்ப பயமுறுத்துற மாதிரியும் தெரியுது அப்படிங்கிறத சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் கோவத்தில் வார்த்தையை விட்டுறா. எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, என் கூட பழகிறதுக்கே நீ காசு வாங்கிட்டு தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டும் அங்கேருந்து இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் சரி வராது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறா. அப்போ கூட அந்த பொண்ணு கீழே இறங்கி போகிறத இவனுக்கு 2 பேருமே மேலேருந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ளே இப்படி சண்டையானதுனால நம்ம ஹீரோயின் அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவங்க அப்பா தான் வந்து சமாதானப்படுத்துறாரு. அப்படியே 1-2 நாள் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டில் சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த டேப்ல எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த டைமில் வீட்டுக்கு வெளியில் பார்க்குறக்கே கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பாட்டி ஒன்று வந்து நிற்கிது. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அந்த பாட்டி அந்த வீட்டுக்குள்ளே வருது. நம்ம ஹீரோயினும் டக்குன்னு இதை பார்க்க பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும், இடம் மாதிரி வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை நான் உன்னை தேடி தான் வந்தேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே டக்குன்னு பாஞ்சு அவளோட கையை கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சீன் பார்க்குறக்கே கொஞ்சம் ஜர்க்குன்னு தான் இருந்தது. அந்த பாட்டியோட ரியாக்ஷன் எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா அந்த செக்யூரிட்டி எல்லாருமே உள்ளே வந்து அந்த பாட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த செக்யூரிட்டி எல்லாமே இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக போடுறேன், நீ இதுக்கு மேலே பயப்படாது, அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கூட நம்ம ஹீரோயினுக்கு என்ன பயம்னு பாருங்களேன். அந்த பாட்டி வந்து இவளை இப்படி கடிச்சிட்டதுனால எனக்கு ஏதாவது நோய் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றாகாது, நம்ம மெடிக்கல் டீம் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கட்டு போட்டு விட்டுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இப்போ நம்ம ஃப்ரெண்டோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி அவள் நம்ம ஹீரோனோட வீட்டில் இருந்து அந்த பில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாள், அந்த மாத்திரை எல்லாமே அதை அவரோட பிரதர்கிட்ட கொடுத்து ஆன்லைனில் டார்க் வெப்பில் யாருக்கிட்டே பேசுகிறானுங்க. ஸோ அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த மாத்திரை எல்லாமே லூப்பஸ், நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நோய் இருக்கு இல்லையா, அந்த நோய்க்கு சாப்பிட்ற மருந்தே கிடையாதாமா. அப்போ இந்த மாத்திரை எல்லாத்தையும் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு கேட்குறா. இதை ரொம்ப நாளைக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடம்பு கம்ப்ளீட்டாக செயலிழந்து போயிடும், அதுக்கப்புறமா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, அவங்க உயிரோடு இருப்பாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட பேச போகும்போது அவன் 10 நிமிஷத்துக்கு தான் டைம் கொடுத்துருந்தானாமா. அதனால அந்த மீட்டிங்கை அப்பயே கட் பண்ணிட்டு வெளியே போயிடுறான். ஸோ இவனுக்கு சொன்னது பொய் அப்படின்னா நம்ம ஹீரோயினை வச்சு இவனு 2 என்ன பண்ணுறானுங்க அப்படிங்கிறதுக்கு முழுசாக இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்காம இருக்கு. ஸோ இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பி விட்றா. அவளும் அதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டை டின்னருக்கு வர சொல்லியிருக்கா. ஸோ இதை போய் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது வழக்கம் போல தான் அவங்க அப்பா சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு இது ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா வெளியில் வேலை விஷயமா போயிடுற நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டுமே கிளம்பி இங்கே வந்திருக்கா. அப்படியே அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயங்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஃப்ரெண்டு ஏதோ வேலையை பார்த்து விட்டா போல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கும் மயக்கம் வருது. என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அதை கலந்தேன், நீ என்னை தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கடத்தி காரில் ஏற்றி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்படி இவங்க 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஃப்ரெண்டு கோமாக்கு போயிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்க்குறானுங்க. நார்மலாக ஒரு ஆளுக்கு இருக்க வேண்டிய கண்டிஷனை விட அவளோட பாடி கண்டிஷன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது
இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் சொல்கிறாரு. அப்போது நம்ம ஹீரோனோட அப்பா கரெக்டாக அங்கே வந்துடுறான். அப்போ தான் நம்ம ஹீரோனை பற்றி டாக்டர் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்கள் பொண்ணோட பாடி கண்டிஷன் நார்மலாக இருக்கிற ஆளுங்களோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவங்கள பற்றி நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணுக்கு லூப்பஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது, அதை நான் ஏற்கனவே டாக்டரை வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் என் பொண்ணை நான் இங்கேருந்து உடனே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ கூட நம்ம டாக்டர் இல்லை, உங்கள் பொண்ணுக்கு அந்த நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது, அதில் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதை எதையும் கண்டுக்காமல் நான் ஏற்கனவே ரொம்ப வருஷமாக அந்த டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருக்கேன், நான் அவங்ககிட்டே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம செக்யூரிட்டி கார்டு எல்லாமே நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் அவன் பிரதர் ஒருத்தர் இருப்பான்ல அவனை மிரட்டிட்டு வரானுங்க. வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையுமே அடிச்சு போட்டுட்டு, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறானுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அவள் கொஞ்சம் நார்மலாகி வீட்டுக்கு வந்துடுறா. அன்னைக்கு நைட்டு கூட நம்ம ஹீரோயினை அவங்க அப்பா அம்மா காரில் எங்கே கடத்திட்டு போகிற மாதிரி கனவெல்லாம் வருது. தூக்கத்துலேருந்து எந்திரிச்சாவ நேராக அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவளோட ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கலான்ட்டு கூப்பிட்றா. அப்போ தான் டாக்டர் அவள் கோமாவில் இருக்கா அப்படிங்கிறத சொல்லிட்டு, உனக்கு இந்த மாதிரி நோய் இருக்கிறதா அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஆனால் நான் செக் பண்ணி பார்த்ததில் அந்த மாதிரி உனக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கண்டிப்பாக உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க டாக்டர் ஏதோ தப்பு பண்ணுறாரு, உனக்கு அந்த மாதிரி எந்த நோய் இல்லை அப்படிங்கிற சொல்கிறாரு. இவளும் நேராக அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து, எனக்கு ஏன் இந்த மாதிரி நோய் இருக்குன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. ஆனால் இப்போ இவனு என்ன சொல்கிறானு அப்படின்னா, அந்த டாக்டர் சொன்னதை நாங்களும் கேட்டோம், அதை நேரடியாக அவங்ககிட்ட சொல்லாமல் இதை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக பார்க்குற எல்லா டாக்டர்கிட்டையும் ஒரு தடவை நாங்கள் செக் பண்ணோம். அவங்க செக் பண்ணதில் உனக்கு இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்குது, அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு இவனுக்கு புதுசாக ஒரு கதையை சொல்கிறானுங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக படுத்துட்டு இருக்க அவங்க அப்பா அவர் செக் பண்ண எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டையுமே எடுத்துக்கொண்டு வந்து, இதை வேணா பாரு, ஒரு டைம் படிச்சு பாரு, நாங்கள் சொல்கிறது என்ன அப்படிங்கிறது உனக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம டாக்டரே இந்த விஷயத்தை அப்படியே விடாமல் அவன் அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோனோட பிளட் குரூப்பை பற்றி அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே தான் அவனுக்கு அந்த கோல்டன் பிளட் குரூப் அப்படிங்கிறத பற்றி தெரியுது. உலகத்திலே ரொம்ப ரேரஸ்டான பிளட் குரூப் ஆமா, மொத்தமே ஒரு 50லேருந்து 60 பேருக்கு தான் இருக்குமாமா அந்த பிளட் குரூப். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனோட அப்பா அம்மாவை பற்றி கூட அவர் ரிசர்ச் பண்ணுறான். அதில் என்ன போட்டிருக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அவன் ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாமல் பயோடெக்னாலஜியில் இவனுங்க வயசாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரிசர்ச்சுமே பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதை முடிச்சுட்டு நம்ம டாக்டர் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பும் போது பின்னாடியே ஒரு காரு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. வழியில் அவனோட காரு பஞ்சர் ஆகி நிற்க சர்வீஸுக்கு கூப்பிடும்போது 1/2 மணி நேரம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறானுங்க. இவனும் அந்த கார் டயரை நம்மளே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்னி எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஆள் வந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம டாக்டரும் அவங்ககிட்ட அந்த டூலை கொடுக்குறான். அதை எடுத்து மண்டையில் ஒரே அடி நம்ம டாக்டர் அங்கேயே காலி பண்ணிடுறானுங்க. ஸோ நம்ம ஹீரோனை வச்சு இவனுக்கு ஏதோ வேலை பார்க்குறானுங்க, அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கண்ணுங்கருத்துமாக இருக்கானுங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட வீட்டில் காட்டும்போது இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் அவன் நம்மளை சுற்றி ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறமா வெளியில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறா. அப்போ அவங்க அம்மா யாருக்குமே தெரியாமல் எங்கேயோ போகிறத கவனிக்கிறா. இவனும் பின்னாடியே போகிறா. அங்கே இருந்த ஒரு ரூம்குள்ளே அவங்க போகிறத பார்த்துட்டு இவ்வளோ அந்த ரூம்குள்ளே போகிறா. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த ரூம்குள்ளே தானே வந்தாங்க, அவங்க எங்கே போயிருக்க முடியும், வெளியில் போகிறக்கும் எந்த வாய்ப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் அங்கேருந்து திரும்ப போகிறா. அப்படியே வெளியில் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் இருட்டில் யாரோ ஒரு ஆள் நின்று இவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க. அவனை பார்த்து டக்குன்னு பயந்து கையில் இருந்த மொபைலை கீழே போட்டுட்டு அதை எடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. இப்போ ஸோ இவ்வளோ சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியாமல் அன்றைக்கி நைட் அங்கேயே முடியுது. அதுக்கு அடுத்த நாள் வழக்கம் போல் எப்பவும் வீட்டிலே இருக்கிற பொண்ணு இந்த தடவை ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. வழக்கத்துக்கு மாறா எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவகிட்ட கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ரொம்ப நேரம் வெளியில் சன்லைட்டில் ஸ்விம்மிங் பூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ கூட அவங்க அம்மா அவன் மேலே கோவம் தான் படுறா. யூவி ரேஸ் உன் உடம்புல பட்டா உனக்கு என்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியும்ல, அதையும் மீறி எதுக்காக அவ்வளோ நேரம் வெளியில் இருந்து அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவள் ரெகுலராக சாப்பிட்ற எந்த மருந்தையுமே சாப்பிட மாட்டேங்கிறா. அவங்க அப்பா அம்மா முன்னாடியே அதை சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து டாய்லெட்டில் கொட்ட ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்டர்நெட் பாஸ்வேர்டை கூட இவளுக்கு தெரியாமல் மாற்றி வச்சிருந்திருக்கானுங்க. வெளி உலகத்தோட இவளுக்கு எந்த கான்டாக்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே பண்ணுறானுங்க எல்லாமே. அதுக்கப்புறம் அவள் சின்ன வயசில் எப்போவுமே ஒரு வீடியோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பாள். இந்த வீட்டுக்கு வரும்போது எடுத்தது அந்த வீடியோவை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா. எப்போவுமே நோட் பண்ணாத ஒரு பழைய டோர் ஒன்று அந்த செவத்தில் இருக்கிறத அவள் நோட் பண்ணுறா. அதுக்கப்புறமா வழக்கம் போல் நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் வெளியில் வரா. அவங்க அம்மாவும் அதே மாதிரி அன்னைக்கு போன அதே ரூம்குள்ளே போகிறாங்க. இவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. மறுபடியும் அந்த ரூம்குள்ளே போனவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியல. இவள் அந்த ரூமை சுற்றி தேட ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த சீக்ரெட் டோர் இந்த ரூம்குள்ளே தான் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் அங்கே இருந்த ஒரு டேபிள் அந்த சிலை எல்லாத்தையுமே நகர்த்திட்டு பார்க்குறா. பின்னாடி ஒரு டோர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டோருக்குள்ளே தான் அவங்க போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டோருக்கு ஒரு கீ செட்டப் ஒன்று இருக்குது. ஸோ பாஸ்வேர்ட் போட்டால் தான் இது ஓப்பன் ஆகும். இவளும் இவளோட பர்த்டே டேட்டு அவங்க அப்பா அம்மாவோட ஆனிவர்சரி டேட்டுன்னு எல்லாமே போட்டு பார்க்குறா. ஆனால் எதுவுமே வேலை செய்யலை. கடைசியில் அந்த வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருப்பாள் எப்போவுமே. அதில் அவங்க அப்பா அம்மா எப்போவுமே சொல்கிறது ஒரு விஷயம் தான், நீ எங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ எடுத்த டேட்டை நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டு பார்க்க அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த வழி அப்படியே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும் அது வழியாக போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது பேக்கெட்டாக பிளட் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கானுங்க. இது எல்லாம் யாரோட பிளட்? நம்ம ஹீரோயினோட பிளட் தான். பத்தாவதுக்கு ஃபுல் மெடிக்கல் செட்டப் வேறு பண்ணி வச்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேருமே அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு அதே பிளட்டை அவங்க உடம்புல ஏற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இவ உள்ள வந்து
வந்தது இப்போ பார்த்துட்டானுங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அவள் அவசரம் பயந்துட்டு அங்கேருந்து மேலே ஓட ஆரம்பிக்கிறா. இவ்வளோ நேரம் நான் கூட அவங்க அம்மா மட்டும் தான் சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அப்பாவுமே கூட்டு கலவானியாக தான் இருந்திருக்கான். அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு கோமாவில் இருந்தால அவள் ஒரு வழியாக எந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறமா அங்கேருந்து வெளியில் போகணும், எப்படியே எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் பிரதர் கிட்ட கேட்கும்போது, பில்லு கட்டாமல் நம்மளை இங்கேருந்து ஒரு அடி கூட நகர விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனவே வீல் சேரில் உட்கார வச்சுட்டு ஏதோ பேஷண்ட்டை பார்க்குற நர்ஸ் மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடுறா. அதுக்கப்புறமா என்ன அங்கேருந்து நேராக நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு தான் வரா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு ஓடினால ஒரு வழியாக அவளை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அந்த பெட்லேயே படுக்க போட்டுறானுங்க. ஸோ அங்கே தான் அவளை வச்சு என்ன பண்ணுறானுங்க அப்படிங்கிறத சொல்கிறானுங்க. நம்ம டாக்டர் சந்தேகப்பட்ட மாதிரியே இவளோட பாடி கண்டிஷன் மற்ற ஆளுங்களோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலாக அந்த லூப்பஸ் அப்படிங்கிற நோயெல்லாம் கிடையாது. இவனுக்கு தான் அந்த மெடிக்கேஷன் மூலியமா அதை தூண்டி விடுறதுக்கான வேலையை பார்த்துருந்துருக்கானுங்க. அந்த மாத்திரையை சாப்பிட தான் அவளுக்கு அந்த நோய் வர ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ரேரான பிளட் குரூப், நான் சொன்ன மாதிரி கோல்டன் பிளட் குரூப் அப்படின்னு சொல்கிறானுங்க. அதையே உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ரேரஸ்டான பிளட் குரூப் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த படத்தில் சொல்கிறதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்போ தான் அவங்க அம்மா உண்மையிலே என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பிளட் குரூப் மற்றவங்களோட ரொம்ப வித்தியாசமானதுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா. அதனால் ஒருவேளை அவங்களுக்கு எதிர்காலத்தில் அந்த லூப்பஸ்ன்ற நோய் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருந்திருக்கு. வரும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு உன்னை நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு தேவையில்லாத மெடிசன்லாம் கொடுத்துட்டு அவங்கள ரொம்பவே வீக்காக வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்போ தான் அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இவ கூடயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துருந்துருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, இவளோட ஒரு பேக்கெட் பிளட்டை அவனுக்கு 2 கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. இவளோட ரத்தத்தை பயன்படுத்தி மற்ற மனுஷங்களோட உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் வயசாகிறதையும் தடுக்க முடியும். அப்போ தான் என்னோட வயசு என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்களுக்கு 57 வயசு ஆகுதாமா, அவங்க அப்பாவுக்கு 63 வயசு ஆகுதாமா. ஒரு சீனில் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்டிருப்பாங்க தெரியுமா, இந்த வீடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததா, பார்க்கறக்கு அப்படியே இருக்காங்களே அப்படின்னு. அதுக்கு காரணம் நாம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க, ஃபிட்டாக உடம்பு பார்த்துக்கிறாங்க அதனால தான் அப்படின்னு. ஆனால் அது கிடையாது, இவளோட பிளட்டை எடுத்து இவனுங்க இந்த மாதிரி வேலை பார்த்ததுனால தான் அவனுக்கு வயசாகாமல் இன்னும் அப்படியே இருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு சீனில் நம்ம ஹீரோயினை ஒரு பாட்டி வந்து கையிலே கடிப்பாங்க, ஞாபகம் இருக்குதா. அது கூட இதுக்காக தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இவ்வளோ ரத்தத்தில் இந்த மாதிரியான விஷயம் இருந்திருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே வந்து கனெக்ட் ஆகுதா இதுக்கு முன்னாடி எல்லாமே ஏன் நடந்தது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு மயக்க ஊசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவள் ஒரு சைடு இருந்து அந்த கட்டை கழட்டிட்டு அவங்க அம்மா கையில் இருந்த அந்த ஊசியை வாங்கி அவளுக்கே குத்திட்டு ஆளுங்க எஸ்கேப் ஆயிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரெண்டே கரெக்டாக இங்கே வந்து சேர இவனு வெளியில் ஓடி போய் அந்த பீச் பக்கம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஃப்ரெண்டும் வந்துற இவங்க 2 பேரும் அந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் எங்கே போகிறேன்னு தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே வராங்க. ஸோ இவ்வளோ நடந்துருச்சு, இதுக்கு மேலே உன்னை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி அதே இடத்துக்கு போகிறா. உள்ள போய் பார்த்தா இவளை தேடிட்டு எல்லாருமே வெளியே போயிட்டானுங்க. இவங்க 2 பேரும் அவங்க ஏற்கனவே அந்த பிளட் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்கல்ல, அந்த பிளட் எல்லாத்தையுமே கீழே போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அங்கேருந்து வெளியில் வரும்போது அங்கே ஒரு ஆள் வந்து நிற்கிறான். இவன் யாருன்னு தெரியுதா, நம்ம ஹீரோனோட கனவுல அடிக்கடி வருவான்ல அதே டாக்டர் தான். ஸோ அந்த ஆள் நிஜத்திலே இருக்கிறான். இவன் தான் இவரோட அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி இத்தனை வேலையும் பார்த்தது. அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வேற பக்கமாக ஓடும்போது தான் பெரிய ஷாக்கு. என்னன்னா இவ ஒருத்தி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மாதிரி நிறைய குளோனை ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கானுங்க. ஸோ அதுக்கு தான் அந்த டாக்டர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. அதுக்கப்புறமா அவனுக்கு அடியை போட்டுட்டு அந்த குளோனையுமே அடிச்சு வெளியே உடச்சி எடுத்துடுறாங்க. ஸோ இத்தனை நாள் இவனுக்கு பார்த்து வச்சிருந்த எல்லா வேலையுமே ஒன்று அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கையில் வச்சிருந்த ஒரு டூலை வச்சு அந்த குளோனையுமே அடிச்சு சாகடிச்சிடறா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போக மேலே நம்ம ஃப்ரெண்டை அவங்க அம்மா பிடிச்சிடறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியாக அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கம் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிருந்திருக்கான். அங்கே அவனை 2 பேர் பேசிக்கும் போது தான் அவன் ஏகப்பட்ட விஷயத்தை சொல்கிறான். எனக்கு எப்பவுமே உனக்கு ஒரு அப்பாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசையெல்லாம் இல்லை, ஆனாலும் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், உன்னை நான் அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டேன், இந்த உலகத்தில் நான் யார் மேலேயும் இவ்வளோ அன்பு வச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அந்த கத்தியை கையிலேருந்து பிடுங்க பார்க்குறான். அங்கே ஒன்று 2 பேத்துக்கும் அப்படியே சண்டை ஆரம்பிக்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் தெரியாமல் அவனை கத்தியால் குத்திடுறா. சாகும்போது கூட நம்ம ஹீரோயினை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு தாங்க சாகுறான். உண்மையிலேயே அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பாசமாக தான் இருந்திருக்கான் போல. இதை உள்ளே உட்காந்துட்டு கேமராவில் பார்த்த அவங்க அம்மா பயங்கர ஷாக்கு, வெளியில் அவசரமாக ஓடி வரா. ஆனால் என்ன பண்ணுறது, என்ன பண்ணியுமே அவனை காப்பாற்ற முடியல, ஆள் இறந்துட்டான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை அப்படியே பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாறி மாறி தண்ணிக்குள்ளே முக்கிக்கிறானுங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அவளை தண்ணியில் முக்கிட்டு எந்திரிச்சு வெளியில் வரா. அவங்க அம்மா தண்ணியில் மயங்கிட்டா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ கூட அவளை வெளியில் போக விடாமல் அவளை பிடிச்சி இழுக்க நம்ம ஹீரோயின் கையில் வச்சிருந்த கத்தியை வச்சு அவளோட கழுத்திலே போட்டுறா. ஆள் அங்கேயே இறந்துடுறா. அதுக்கப்புறமா அப்படியே மொத்தமாக மாறி அந்த தண்ணியிலேருந்து எந்திரிச்சு மேலே ஏறி நடந்து வரா. இப்போ இவளுக்கு யாரை பார்த்துமே பயம் இல்லை. அந்த செக்யூரிட்டி கிட்ட போய் ரொம்பவே தைரியமாக பேசுகிறா. இனிமேல் நீங்கள் 2 பேரும் எனக்காக வேலை பாருங்க, இப்போ போய் அந்த ஸ்விம்மிங் பூலை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கெத்து காமிச்சு நடந்து போகிறா. அங்கேருந்து கட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ இப்போ அவள் அதை எடுத்து செய்கிறா. இருக்கிற பணக்காரங்க கிட்ட எல்லாம் அந்த டொனேஷன் வாங்கி அந்த தீவை அவள் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேலே இவளாச்சும் அந்த குழந்தைங்களுக்குலாம் நல்லது செய்வா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பத்தாவதுக்கு அவனை விட்டுட்டு போன அந்த ரிசர்ச்சையுமே எடுத்து இவளோட பிளட்டை கொடுத்து இவளே அதை கண்டினியூ பண்ணுறா. நம்ம ஃப்ரெண்டோட பிரதர் ஒருத்தர் இருந்தான்ல, அவனுக்கு கால் நடக்க முடியாமல் இருந்துச்சுல்ல, ஆனால் இப்போ அவன் எந்திரிச்சு நடந்து வரான்.
அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஹீரோனோட பிளட்டை எடுத்து அவனுக்கு கொடுத்து அவனை சரி பண்ணியிருந்திருக்கானுங்க. அப்படியே அந்த லேபை விட்டுட்டு வெளியில் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் புதுசாக ஒரு டோரை அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த டோருக்குள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரி 100 கணக்கில் க்ளோன் பண்ணி வச்சிருந்திருக்கானுங்க. ஸோ அதை காமிச்சு அந்த இடத்துல படத்தை அப்படியே முடிக்கவும் செய்கிறானுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இத்தனை பேரை வச்சு அவனுக்கு என்ன பண்ண போகிறானுங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நான் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.